இந்த மயிலு இந்த முறை நிச்சயமா மல்லிகிட்ட சிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே ரூ. 1,00,000 பணத்த திருடி இப்ப தினேஷ் கிட்ட குடுத்துருக்காங்க. அந்த தினேஷுமே சரியான ஏமாத்துக்காரனா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. மயில் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணத்த பறிக்கணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. இந்த முறை பணம்லாம் வேண்டாம், நகைய எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாரி ஐடியா குடுக்குறாங்க. மயிலுமே அவங்க மேல இருக்கிற காதல்ல ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் பல தில்லுமுல்லலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாகுவ பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்களுக்கு பணம், நகை அப்படின்னு சொன்னா அவ்ளோ ஆசையா இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நகைய வாங்கியிருப்பாங்க. அந்த நகைய இப்ப அடகுல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால நகைய மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி திங்கட்கிழமை போய் பேங்க்ல அடகு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் மல்லிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத ஒரு பக்கமா மயில் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப நகை இன்னும் 2 நாளைக்கு நம்ம வீட்ல தான் இருக்கும். இந்த தருணத்தில தான் ஒரு ஐடியா பண்றாங்க. தினேஷ்க்கு கால் பண்றாங்க. நான் அந்த நகைய ஃபோட்டோ எடுத்து உனக்கு அனுப்புறேன். அதே மாதிரி டூப்ளிகேட் ஒரு நகை நீ எடுத்துட்டு வந்து எனக்கு குடுத்துரு. அந்த நகைய நான் வீட்ல வச்சுட்டு, இந்த நகைய நான் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட குடுத்துர்றேன் அப்படிங்கிற மாரி, அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த தினேஷுமே ரொம்பவே மோசமானவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே சொல்றாங்க. "இப்ப தானடா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ண புடிச்ச. இப்ப திரும்பவும் இந்த பொண்ண புடிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, இந்த பொண்ண பண நகையெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்தக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு வச்சு வாழணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா எங்கேயாவது நார்த் சைட்ல கொண்டு வித்துறணும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சூழ்நிலையில மயில் இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? ஏன்னா மல்லியுமே அவங்கள ரொம்பவே நம்பிட்டு இருக்கிறாங்க. மயில் இத மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இந்த முறை எப்படியாவது மயில் சிக்கணும். நாகு, மல்லி 2 பேருக்கும் தெரிய வரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களோட விருப்பம். அடுத்ததா இப்ப விஜய் வந்திருக்கிறாங்க. விஜய பொறுத்தவரைக்கும் இந்த காம்படிஷன்ல வெண்பா கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா வெண்பா அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எப்படியாச்சும் மல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாரி தான் நினைக்கிறாங்க. விஜய் நிச்சயமா வெண்பாவுக்காக சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.